ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் சான்றோர்கள் சாஸ்திரங்களை படிப்பித்த குருமாரின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைவரின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவேத்தனை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சொல்குருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாரப்பலன். வாரப்பலன் என்றால் ஏப்ரல் 27 முதல் மே 3 வரையும், அதாவது சித்திரை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வார தொடக்கத்தில் கிரக நிலையை பார்ப்போம் என்றால், மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன், சனி, புதன். இந்த கிரகங்களின் அமைவை வைத்து தான் இந்த வார பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். மேஷராசினருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் முயற்சியால் பதவி உயர்வு பெறுவீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்களின் அவசர வேலைகள் வரக்கூடும். கால நேரம் பார்க்காமல் உழைத்து பாராட்டு பெறுவீர்கள். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கலாம். பார்ட்னர் ஆலோசனையோடு புதிய தொழில் தொடங்க அல்லது தொழில் விரிவாக்கத்திற்கான திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாக இருக்கும். பழைய பொருட்களை மாற்றி நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள். பணிகளில் உற்சாகத்துடன் செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணவரமும் புகழும் ஏற்படும். சக நண்பர்களுக்காக தேவைக்காக பண உதவி செய்ய ஏற்படும். எதிர்பாராத பணவர்கள் எதிர்பார்த்த லாபத்தையோடு கிடைக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். ரிஷபம். தளராத முயற்சிகளால் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கலாம். சில செயல்களில் எதிர்பார்க்கும் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அவற்றில் தக்க நபர்களின் துணையோடு வெற்றியடைய முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கலாம். வாடிக்கையாளருடைய வட்டம் விரிவடையும். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்த முன்னேற்பாடுகளை தொடர்பீர்கள். வீடு கட்ட எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். பணமும் புகழும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் லாட்ரி, ரேஸ், பங்குச்சந்தை போன்றவை நல்ல பலன்களை தரும். எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு மகத்துவத்தை தரும். மிதுனம். சில செயல்களில் தளர்வுகள் ஏற்பட்டு சிந்தனையை கிளறும். எந்த வேலையும் உற்சாகத்தோடு செய்து எதிர்பார்த்த பலன்களை அடைய முயற்சிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கெடுபிடி இருந்தாலும் வேலைகளை செவ்வட செய்யாமல் எளிதாக செய்து முடிப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் இரவு பகல் பாராமல் வாடிக்கையாளர் பணியை செய்து முடிப்பீர்கள். கூட்டுத்தொழில் லாபம் கிடைக்கிறது. குடும்பத்தில் பெண்களுக்கு உற்சாகம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதால் அதை கையாள்வது அல்லது பாதுகாப்பதில் கவனம் தேவை. பிரபல நிறுவனங்களிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் வரும். அதன் மூலம் பணவரமும் பெறும். சக ஊழியர்களின் குடும்பத்திற்கு உதவி செய்யும் நிலை ஏற்படக்கூடும். பங்குச்சந்தை, லாட்டரி போன்ற விஷயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். லட்சுமி நரசிம்மன் இந்த வாரம் துளசிமாலை சூடி வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும். கடகம். காரியங்களை கவனமாக கையாண்டு முன்னேறுவீர்கள். தளர்ச்சியை கண்டு கலங்காமல் முயற்சியை அதிகப்படுத்தி முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய பணிச்சுமை அதிகரிக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். உதவியாளர்கள் உங்கள் ரசனை அறிந்து பணிகளை செய்வார்கள். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் இருக்கும், லாபங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து விடுவார்கள். வருமானம் இல்லாமல் போகலாம். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவீர்கள். துர்கா பரமேஸ்வரி வழிபடுவது உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மையை தரும். சிம்மம். முயற்சியோடு செயல்பட்டு சில காரியங்களில் சிறப்பான வெற்றிகள் அடைவீர்கள். சில செயல்கள் வெற்றி பெற அதிக முயற்சி தேவைப்படலாம்.
உத்தியோகஸ்தர்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலைகள் அதிகமாகும். முதலில் செய்து கொடுத்த வேலைகள் குறைபாடுகளை சரி செய்து கொடுக்க நேரிடும். ஆகவே இந்த வேலையில் ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செய்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய பணிச்சுமை அதிகரிக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்க லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கடன் தொல்லை நீங்கலாம். வேலை செய்யும் பெண்கள் கவனமாக இருப்பது அவசியம். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்க திட்டமிடுவீர்கள். ஆடம்பர செலவை குறைக்க வேண்டும். வியாபாரத்தில் அதிக லாபம் பெற அனுபவமிக்க ஆலோசனையை பெற்று செய்வது நல்லது. இந்த வாரம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கன்னி, சில செயல்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியமான நபர்கள் தக்க சமயத்தில் இல்லாமல் போகக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது பிரச்சனைகளை தடுக்க உதவும். உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பளுவால் அவதிப்பட நேரிடலாம். சொந்த தொழில் செய்ய வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் பணிகளை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். அதில் தவறக்கூடாது. கூட்டுத்தொழிலில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். பெண்களுக்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு அகலும். கலைஞர்கள் பழைய ஒப்பந்தங்களிலே தேவையான வருமானத்தை பெற முயல்வார்கள். சக ஊழியர்கள் மூலம் வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் இருக்காது. ஆகவே அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உழைப்பை நம்பி உயர்வடையுங்கள். இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு மகத்தான நன்மைகள் நடக்கும். துலாம், முன்னேற்றமான செயல்களில் உற்சாகத்துடன் செயல்பட்டு லாபங்களில் வெற்றி பெற்று அடைவீர்கள். பண விவகாரங்களை தள்ளி வைப்பது பிரச்சனைகளை தவிர்க்கும். உத்தியோகஸ்தர்கள் அதிக பணிகளால் அவதிப்பட நேரலாம். சக ஊழியர்களின் ஆதரவு மகிழ்வளிக்கும். சிலருக்கு எதிர்பார்க்கும் பணவரவுகள் கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேருவார்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் அடிக்கடி கண்காணிக்காவிட்டால் சிக்கல்கள் உருவாகும். வியாபாரத்தை விரிவாக்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் அமையான போக்கு காணப்படும். பிரபல நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் புகழும் அதிகரிக்கும். இந்த வாரம் மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். விருச்சிகம், உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிலர் அதிக வருமானத்துடன் வேலைக்கு செல்லும் நிலை ஏற்படலாம். சக ஊழியர்களால் சொந்த விஷயங்களில் தலையிடுவதால் மனக்கசப்பு வரலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர் ஒருவருக்கு செய்து கொடுத்த வேலையில் விட்டுப்போனவற்றை மறுபடியும் செய்து கொடுக்க நேரிடும். புதிய நபர்களின் அவசர பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுமாராக இருக்கும். வழக்கமான லாபம்தான் கிடைக்கும். குடும்பத்தில் கடன் தொல்லை இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. வெளியில் செல்லும் போது கவனத்துடன் இருப்பது அவசியம். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபங்கள் இல்லாமல் இருப்பதால் ஏசியத்தில் அல்லது ரிஸ்க் எடுத்து அதில் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த வாரம் முழுவதும் சிவபெருமானை வழிபடுவது மகிழ்ச்சியை தரும். தனுசு, சில காரியங்களில் தளர்வான போக்கு காணப்படும். செயல்களை அதிக கவனத்துடன் செய்வது அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் கவனம் இல்லாவிட்டால் குறைகள் ஏற்படக்கூடும். சிறிய குறைகளும் உயரதிகாரிகளுக்கு பெரிதாக தோன்றக்கூடும். ஆகவே தொழிலில் கவனம் செலுத்துவது நல்லது. சொந்த தொழில் செய்தவர்கள் செய்து கொடுத்த வேலையில் உள்ள சிறு சிறு தவறுகளை சரி செய்ய நேரலாம். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுமாராக நடைபெறும். லாபம் குறைபடாது. குடும்பத்தில் ஏற்படும் கடன் தொல்லைகளை பெண்களை சமாளித்து விடுவார்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். பங்குச்சந்தை வியாபாரம், லாட்டரி, ரேஸ் போன்ற அதிர்ஷ்ட காரியங்கள் சுமாராகவே இருக்கும் என்பதால் உழைப்பை நம்பி உயர்வடையுங்கள். இந்த வாரம் முழுவதும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மகரம், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திராஷ்டிரம் உள்ளதால் வாக்குறுதிகளில் கவனம் தேவை. சில பிரச்சனைகளை ஒதுங்கியிருப்பது நன்மையை தரும். அதிக கவனம் செலுத்தினாலும் சில காரியங்கள் மட்டுமே திருப்தி காணப்படும். உத்தியோகத்தை செய்து முடித்து பணிகள் ஏற்படுத்தவரை சரி செய்ய மீண்டும் அந்த வேலையை செய்ய நேரிடலாம். சொந்த தொழில் வருமானம் தள்ளி போகலாம். கூட்டுத்துறை தொழில் சுமாராக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைக்கு போகும் பெண்களுக்கு போனஸ், சம்பள உயர்களால் வருமானம் பெருகும். பிரபல நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை, லாட்டரி, ரேஸ் போன்ற விஷயத்தில் எதிர்பார்க்கும் லாபங்கள் இல்லாதால் உழைப்பை நம்பியே இந்த வாரத்தை நடத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் சிவ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கும்பம், உங்களுக்கு செவ்வாய்க்கு முதல் வியாழக்கிழமை வரை சந்திராஷ்டிரம் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிலருக்கு செல்வாக்குள்ள பதவிகள் தேடி வரும். சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு வேலைகள் அதிகமாகும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள்.
அவர்களால் தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூட்டுறவு தொழிலில் பழக்கமானதாக வருவீர்கள். பங்குதாரர்களுடன் வியாபார வளர்ச்சி பற்றி விரிவாக்கத்தை பற்றி ஆலோசிப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். உங்கள் பணிகளில் ஆதரவுடன் செயல்படுவீர்கள். இந்த வாரம் நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மீனம், இந்த வாரம் உங்களுக்கு வியாழன் முதல் சனிக்கிழமை வரை சந்திராஷ்டம் உள்ளதால் எந்த முடிவுகளிலும் நிதானம் தேவை. உங்கள் செயலுக்கு நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் முக்கியமான வேலைகளை செய்து வருவார்கள். பொறுப்புடன் சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர் பணிகளை விரைவாக செய்து கொடுக்க வேண்டும். பொருள் வசதி அதிகமாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடைபெற்று எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவுகள் அதிகரிக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் இந்த வாரத்தை வளமையாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும், எல்லா நாட்களும், எல்லா வருடங்களும், எல்லா மாதங்களும் வளமையாக இருக்கும். என்னப்பன் செந்தூர்முருகன் துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தில் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.